Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான 20 இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய சிம்பிள் சென்டென்சஸ் தான். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நம்ம ஒரு லைஃப்பில் ஒன் டைமாவது நம்ம பேசியிருப்போம். இது எல்லாத்தையுமே எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம வழக்கம் போலவே வந்து ஒரு சென்டென்ஸை தமிழில் சொல்லி அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அப்படி நம்ம என்னென்ன சென்டென்ஸ் எல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ அந்த பாட்டை கேட்டியா? நம்ம கேட்போம்ல, இப்போ ஒரு புது பாட்டு வந்திருக்குடா, செம்ம ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு, நீ அந்த பாட்டு கேட்டியா? அந்த மாதிரியெல்லாம் நம்ம கேட்போம் இல்லையா? இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டிட் யூ லிசன் டு தட் சாங்? டிட் யூ லிசன் டு தட் சாங் அப்படின்னா நீ அந்த பாட்டை கேட்டியா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்குது. நம்ம சொல்லுவோம்ல, யாராவது ரொம்ப டவுன் ஆயிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லுவோம், எல்லாருக்குமே ஒரு டேலண்ட் இருக்குப்பா, நீ ஏன் ஃபீல் பண்ணுற, உனக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும், அது என்னென்னு கண்டுபிடி, அதை வந்து நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணு, அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? எல்லாருக்குமே ஒரு டேலண்ட் இருக்குது, எல்லாருக்குமே ஒரு திறமை இருக்குது. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எவ்ரி ஒன் ஹேஸ் அ டேலண்ட். எவ்ரி ஒன் ஹேஸ் அ டேலண்ட் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இது உங்களுடையதாக இருக்கலாம். இது உங்களோடதாக இருக்கலாம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, இது ரொம்ப நேரமாக இங்கே தான் இருக்குது, மேபி இது உங்களோடதாக கூட இருக்கலாம், உங்களோடதானே செக் பண்ணுங்கள், அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இது உங்களோடதாக இருக்கலாம். இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட் குட் பி யுவர்ஸ். இட் குட் பி யுவர்ஸ் அப்படின்னா இது உங்களோடதாக இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உங்கள் கூட இருந்தவங்க யார்? நம்ம கேட்போம்ல, யாராவது பக்கத்தில் ரொம்ப நேரம் இருந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க போனதுக்கப்புறம் கேட்போம்ல, உங்கள் கூட இருந்தவங்க யார்? அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, அந்த மாதிரி கேட்போம் இல்லையா? அவங்க கூட இருந்தவங்க யார்? இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹூ வேர் வித் யூ. ஹூ வேர் வித் யூ அப்படின்னா உங்கள் கூட இருந்தவங்க யார் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அதை எனக்கு அனுப்பிட்டு போ. நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் எங்கேயாவது போயிருப்போம், அங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ் செல்ஃபீஸ்லாம் எடுத்துருப்போம். நம்ம ஃபோனில் அவ்வளோ கிளியராக இருந்திருக்காது, பட் நம்ம ஃப்ரெண்டோட ஃபோனில் கண்டிப்பாக கிளியராக இருக்கும். நமக்கு பிடிச்ச ஃபோட்டோலாம் அவங்கக்கிட்ட தான் இருக்கும். அப்போ நம்ம சொல்லுவோம்ல, வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிட்டு போடா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை எனக்கு அனுப்பிட்டு போ, அந்த மாதிரி சொல்லுவோம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சென்ட் மீ தட் அண்ட் கோ. சென்ட் மீ தட் அண்ட் கோ அப்படின்னா எனக்கு அதை அனுப்பிட்டு போ அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. இப்போ நம்ம தீபாவளி பொங்கல் பர்ச்சேஸ்லாம் நம்ம போகிறதா இருந்தால் அங்கே போகணுன்னே சொல்லுவாங்களே, கடைக்குள்ளே போகணுன்னே சொல்லுவாங்களே, உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோ, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ அதை எடுத்துக்கோ, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டேக் வாட் எவர் யூ வாண்ட். டேக் வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்னா உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், என் பொறுமையை சோதிக்காத. இந்த வார்த்தையெல்லாம் நம்ம வந்து இல்லை வீட்டில் கண்டிப்பாக இந்த சென்டென்ஸ் எல்லாம் நம்ம சொல்லுவோம் ஒன் டைமாவது. வீட்டில் இந்த குழந்தைங்களாம் நம்மளை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணும்போது நம்ம சொல்லுவோம், என் பொறுமையை சோதிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் டெஸ்ட் மை பேஷன்ஸ். டோன்ட் டெஸ்ட் மை பேஷன்ஸ் அப்படின்னா என் பொறுமையை சோதிக்காத அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவங்களுக்கு ஒருவரை பிடிக்கும். இப்போ ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க, ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் ஒன்றாவே சுற்றிட்டு இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அது பிரதர்ஸாக இருக்கலாம், இல்லைனா சிஸ்டர்ஸாக இருக்கலாம், இல்லைனா ரிலேட்டிவ்ஸாவோ இல்லைனா ஃப்ரெண்ட்ஸாவோ இருப்பாங்க. எங்கே போனாலும் ஒன்றாவே சுற்றிட்டு இருப்பாங்க. நம்மக்கிட்ட யாராவது கேட்பாங்க இல்லையா, என்ன அவங்க எப்போ பார்த்தாலும் ஒன்றாவே சுற்றிட்டு இருக்காங்களே அப்படின்றப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும், அவங்க பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க, அவ்வளோ க்ளோஸ், அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அவங்களுக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிக்கும். இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? they like each other. they like each other அப்படின்னா அவங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், மெழுகுவத்திய ஊது. மெழுகுவத்திய ஊது. இந்த பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம சொல்லுவோம்ல, மெழுகுவத்திய ஊது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ப்ளோ அவுட் த கேண்டில். ப்ளோ அவுட் த கேண்டில் அப்படின்னா மெழுகுவத்திய ஊது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அந்த சோப்பை யூஸ் பண்ணாத. நம்ம சொல்லுவோம் இல்லையா, பாத்ரூமில் இப்போ தான் நான் ஒரு புது சோப்பு பிரித்து வச்சுருக்கேன், என்னோடய சோப்பு அதை யூஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அந்த சோப்பை யூஸ் பண்ணாத. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் யூஸ் தட் சோப். டோன்ட் யூஸ் தட் சோப் அப்படின்னா அந்த சோப்பை யூஸ் பண்ணாத அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்,
நீ எப்படி ஃபீல் பண்ணுற? இப்போ ஏதாவது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ யாராவது இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து ஜாப் ஜாயின் பண்ணியிருக்காங்க, புது ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. அப்போ வந்து நம்ம கேட்போம் இல்லையா, நீ எப்படி ஃபீல் பண்ணுற, இப்போ ஜாப் கிடச்சிருச்சுல, நீ இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்போம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹவு டு யூ ஃபீல்? ஹவு டு யூ ஃபீல் அப்படின்னா நீ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இது உங்கள் புக்கா? நம்ம கேட்போம்ல, இது உங்களோட புக்கா இங்கே இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்போம் இல்லையா. ஏதாவது ஒரு புக் எங்கேயாவது இருந்ததுன்னா பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா கேட்போம், இது உங்கள் புக்கா அப்படின்ற மாதிரி கேட்போம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? இஸ் திஸ் யுவர் புக்? இஸ் திஸ் யுவர் புக் அப்படின்னா இது உங்கள் புக்கா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இது அவனுடைய புக்கா? நம்ம கேட்போம் இல்லையா, இது அவனோட புக்கா அப்படின்ற மாதிரி கேட்போம்ல. யாராவது பக்கத்தில் இருப்பாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு நேம் சொல்லி அந்த நேமில் உள்ளவங்களோட புக்கா அப்படின்ற மாதிரி கேட்போம் இல்லையா. இது அவனோட புக்கா அப்படின்ற மாதிரி கேட்போம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? இஸ் திஸ் ஹிஸ் புக்? இஸ் திஸ் ஹிஸ் புக் அப்படின்னா இது அவனோட புக்கா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உங்கள் உதவி தேவை. நம்ம யார்ட்டையாவது போய் ஹெல்ப் கேட்போம் இல்லையா, எனக்கு உங்களோட உதவி ஒன்று தேவை, கொஞ்சம் செய்ய முடியுமா அந்த மாதிரி கேட்போம் இல்லையா. எனக்கு உங்கள் உதவி தேவை. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஐ நீட் யுவர் ஹெல்ப் அப்படின்னா எனக்கு உங்கள் உதவி தேவை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் அதை லாக் பண்ணிட்டீங்களா? நம்ம கேட்போம்ல, இப்போ எல்லாருமே வந்துட்டு வெளியில் எங்கேயாவது கிளம்பி போகிறோம், இப்போ எங்கேயாவது ஊருக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டெல்லாம் 10 வாட்டி லாக் பண்ண சொல்லியிருப்பாங்க, எல்லா லாக்குமே செக் பண்ணியிருப்போம். இருந்தாலுமே இந்த போகிற வழியில் ஒரு டவுட் வரும். அப்போ கேட்பாங்கல்ல, அம்மா வந்து அப்பா கிட்ட கேட்பாங்களே, நீங்கள் அந்த ரூமை லாக் பண்ணிட்டீங்களா அந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா. நீங்கள் அந்த டோரை லாக் பண்ணிட்டீங்களா, நீங்கள் அதை லாக் பண்ணிட்டீங்களா அந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்கல்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டிட் யூ லாக் இட்? டிட் யூ லாக் இட் அப்படின்னா நீங்கள் அதை லாக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ எப்படி வந்த? நீ எப்படி வந்த? நம்ம ஃப்ரெண்ட் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள்ட்ட கேட்போம்ல, நீ எப்படி வந்த? பஸ்ஸில் வந்தியா, இல்லை காரில் வந்தியா, இல்லை பைக்கில் வந்தியா அந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்களா. நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹவு டிட் யூ கம்? ஹவு டிட் யூ கம் அப்படின்னா நீ எப்படி வந்த அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ எப்போ வந்த? நம்ம கேட்போம்ல, இப்போ நம்ம போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஃப்ரெண்ட் யாராவது வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு இப்போ டே வந்துட்டியா, நீ எப்படா வந்த அப்படின்னு கேட்போம் இல்லையா. இல்லைன்னா யாராவது வந்து வெளியூர் போயிருக்காங்க, ஒரு வருமானம் வந்து நம்ம ஃப்ரெண்டை பார்க்கவே இல்லை, ஆனால் அவங்க வந்து இன்றைக்கி வந்திருந்தாங்கன்னா நம்ம கேட்போம் இல்லையா, ஊருக்கு போயிருந்தியா, எப்போ வந்த அப்படின்ற மாதிரி கேட்போம் இல்லையா. நீ எப்போ வந்த அப்படிங்கிறது இங்கிலீஷில் when did you come? when did you come அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், நீ எங்கே போகிற? நீ எங்கே போகிற? இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தான். நீ எங்கே போகிற அப்படிங்கிறத வேர் டு யூ கோ? வேர் டு யூ கோ அப்படின்னு கேட்கணும். இதே நீ எப்படி போகிற? நீ எப்படி போகிற அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து சொல்லிட்டு போவோம், அம்மா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட படத்துக்கு போகிறேன் அப்படின்போம், இல்லைன்னா நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது ஷாப்பிங் போகிறேன் அந்த மாதிரியெல்லாம் நம்ம வீட்டில் வந்து பெர்மிஷன் கேட்டிருந்தா அவங்க சொல்லுவாங்கள்ல, கேட்பாங்கள்ல நம்மக்கிட்ட, ஓகே நீ போயிட்டு வா, ஆனால் நீ எப்படி போகிற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இல்லையா. நீ எப்படி போகிற? இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா ஹவு டு யூ கோ? ஹவு டு யூ கோ அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், செய்கிறதுக்கு முன்னாடி யோசி. செய்கிறதுக்கு முன்பு யோசி. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ரெகுலராக ஒன்று நம்ம கேட்டிருப்போம், இல்லைன்னா நம்மளே இந்த வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம போகிறோம் அப்படின்னு வீட்டில் சொல்லும்போது சொல்லுவாங்களே, இது சரியாக வருமா, செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோ அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? செய்வதற்கு முன்பு யோசி அப்படிங்கிறத திங்க் பிஃபோர் டூ அப்படின்னு சொல்லணும். திங்க் பிஃபோர் டூ அப்படின்னு சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 20 சென்டென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தாச்சு. இது எல்லாத்தையுமே தமிழில் சொல்லி அதை அப்படியே இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இது எல்லாத்தையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் தாங்க ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த ஃப்ளூயன்சி வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்து வந்து நம்மளோட ஹோம்ஒர்க்குக்கான டைம். இங்கே வந்து நான் ஒரு 5 தமிழ் சென்டென்சஸ் கொடுக்குறேன், அதை அப்படியே இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், போவதற்கு முன்பு யோசி. செகண்ட் ஒன், அவன் எங்கே போகிறான். தேர்ட் ஒன், அவ எப்படி வந்தா. ஃபோர்த் ஒன், இது அவளுடைய புக்கா. ஃபிஃப்த் ஒன், அந்த டவலை யூஸ் பண்ணாத.